பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சாதனையை அவர் செய்ததினால் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுடைய அருமை தந்தையார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எனக்கு பின்னாலே இங்கே அருமையாக பேசுவதற்காக என்னுடைய அருமை நண்பர் நடிகர் பார்த்திபன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். உங்களிடத்தில் அவர் மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் பேசுவார்கள். எனக்கு இந்த கோகுலம் இப்படிப்பட்ட பெரும் வளர்ச்சியை அடைந்து ஒரு தனி மனிதரால் உருவாக்கப்பட்ட என்ற ஒரே காரணத்தினால் சென்ற வருடம் வேல்ஸ் பல்கலைக்கழகம் நிறைய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷாலிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறோம். அதை காரணமாக கொண்டு அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் திரு கோகுலம் கோபாலபுரம் அவர்களுக்கு சென்ற வருடம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பட்டம் வழங்கியதை நான் பெருமையாக நினைக்கிறேன். இந்த நேரத்திலே அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு கோபாலன் ஐயா அவர்களே, பிறந்தநாள் உங்களுக்கு முதலில் என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், கோகுலம் குழுமத்தின் அதிகாரிகள், அலுவலர்கள், ஊழியர்கள் மற்றும் இந்த விழாவிற்கு என்னை அழைத்து நான் கண்டிப்பாக வர வேண்டும் என்று மிகுந்த அன்போடு வலியுறுத்திய திரு பிரவீன் சார் மற்றும் ஜானகிராமன் இருவருக்கும் நன்றி கூறி, பார்த்தீங்கன்னா கோபாலன் சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சாரோட அறிமுகம் கிடைச்சது. அவருடைய ஒரு அடையாளம்னா எனக்கு மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம், சார்னா எனக்கு ஞாபகத்தில் எப்போவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் தான். எப்போ பார்த்தாலும் எப்போ மீட் பண்ணாலும் ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டாக இதயம் முழுக்க ஒரு அன்போட வெல்கம் பண்ணி ஆற தழுவி ஒரு அன்போடு பேசக்கூடிய ஒரு நபர். ஏன் அதை சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய ஒரு குழுமத்தை, இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை அன்பால் மட்டும்தான் நடத்த முடியும். அதிகாரத்தில் மட்டும் நடத்த முடியாது. அன்பு இருந்தால் தான் ஒரு ஆர்கனைசேஷனில்